இந்த அநியாயம் என்ற அடிப்படையில் தான், அநியாயம் என்பது ஒரு மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்கின்ற அந்த இஸ்லாத்துடைய பார்வையுடைய விளைவுதான் இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள். இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது. ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்குரிய தண்டனை, கொலைக்கு என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை, களவெடுத்தால் என்ன தண்டனை, சமூக துரோகம் செய்தால் என்ன தண்டனை, போதைப் பொருளுக்கு என்ன தண்டனை, இப்படி சில தண்டனைகள் இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த தண்டனைகளை எல்லாம் எங்களது பார்வையில் அதிகமானவர்கள் எப்படி பார்க்கிறாங்க, முஸ்லிம் அல்லாஹ் ஒரு கொடூரமான தண்டனைகள், ஒரு கொடூரமான தண்டனைன்னு பார்க்கிறான். இஸ்லாம் அதை எந்த இடத்துல இருந்து மட்டும் பார்க்குதுன்னா, யாருக்கு அநியாயம் நடந்ததோ அவன் இடத்துல இருந்து மட்டும்தான் இஸ்லாம் அதை என்ன செய்கிறது, பார்க்கிறது. காரணம், அது அநியாயம். தம்பியை இழந்திக்கிறான், தங்கச்சியை இழந்திக்கிறான், மனைவியை இழந்திருக்கிறான், குழந்தையை இழந்திருக்கிறான், பகிரங்கமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறான். இஸ்லாம் அதுக்கு சொல்ற ஒரே தண்டனை, அப்படிப்பட்ட வாழக்கூடாது, இந்த அநியாயம் செஞ்சவன் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது உலகமே அதுக்கு எதிராக நிக்கிற நேரத்திலும் இஸ்லாம் அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, இல்லை, இது எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமானவரோ முஸ்லிம் அல்லாதவரோ இதில் எல்லாம் சமம், இதில் எல்லாரும் என்ன, இந்த அநியாயம் இழைத்தல் என்ற பகுதியில் தண்டனையில் எல்லோரும் சமம் என்ற செய்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, கொண்டு போய் சேர்க்குது. ஆனா வெளியிருந்து எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல கடுமையாகிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, மனிதர்கள் என்ன சொல்றாங்க, எந்த மனிதர்களுக்கு சார்பாக இந்த சட்டம் வைக்கப்பட்டு அந்த மனிதர்களை என்ன சொல்றாங்க, இது கொஞ்சம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொடூரமா இருக்குது அப்படி என்று சொல்கின்ற அமைப்பில் அது என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தண்டனை இஸ்லாம் அங்கே ஸ்ட்ரிக்டா வைக்கிறதுக்கான காரணம் இது அநியாயம். இது ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிக்கிறது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மோசமானவனாக இருந்தாலும், மற்றவனுடைய உரிமையில கை வைக்காத வரைக்கும் அவனுடைய உயிர் எடுக்கிறது உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ அந்த உயிரையே எடுக்கிற என்ன, நீ வாழக்கூடாது, எடுக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது ஒரு சட்டம் சொல்லுது. இஸ்லாம் எந்த பார்வையில் இது வச்சது தெரியுமா, அநியாயம் இஸ்லாம் தடை செய்கின்ற ஒரு விஷயம். அநியாயம் தடை. போதைப் பொருளுக்கு போதை, ஒரு பெரிய ஹெரோயின், அதாவது ஒரு இம்போர்ட்டர் ஒருத்தர் அகப்பட்டான்னு வைங்களேன், அகப்பட்டார்னா அதுக்கு நிரூபிக்கப்பட்ட அடுத்த தண்டனை என்ன, அவருக்கு மரண தண்டனை தான். ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடால ஒரு சமூகமே என்ன செய்யும், குறிப்பாக மாணவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அழிஞ்சி நாசமா போயிடுவாங்க. அவனை வச்சு அவனோட பேரம் பேசிக் கொண்டு இருப்பதல்ல உண்மையிலேயே நியாயத்தை நிலைநாட்ட நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோட நிலைப்பாடா இருக்கு. அவனை முடிச்சிடணும். அவனுடைய சப்ஜெக்ட் வந்து ஜெயிலில் வச்சு 10 வருஷம் பார்த்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு தகுதி இல்லாதவன். ஒழுக்கத்துக்கு எதிரானது என்பது அநியாயம். ஒழுக்கத்துக்கு எதிரான வாழ்க்கை என்பது அநியாயம். ஏன், தந்தை தாய் பிள்ளை என்று வாழ்ற வாழ்க்கை தான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இதை விட்டுட்டு திருமணம் முடிச்சு வாழ்ற நேரத்தில் நீ இன்னொரு பெண்ணோடு தொடர்புட்டு வாழ்றேன்னு சொன்னா நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. அதனாலதான் மரண தண்டனை என்ற செய்தியை சொல்லுது இஸ்லாம். அங்க இடத்துல மரண தண்டனை, அதாவது ஒரு மனைவிக்கு துரோகம் இழைக்கின்ற அமைப்பில், பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்கின்ற அமைப்பில் ஒரு திருமணம் முடித்தவர் இன்னொரு பெண்ணோடு தொடர்பாக இருப்பாராக இருந்தால் அவர் என்ன, தொடர்பு என்றால் வெறும் தொடர்பல்ல, உடலுறவு என்கின்ற அமைப்பில் தொடர்பாக இருப்பார், அவருடைய தண்டனை என்ன, மரண தண்டனை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. இவைகள் எல்லாம் நீங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், அநியாயம் என்ற அந்த கான்செப்ட் கீழே தான் இஸ்லாம் என்ன செய்யுது, இவைகளை எல்லாம் சொல்லுது, இவைகளை எல்லாம் சொல்லி காட்டுது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம், உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்காமல் இருப்பது, அதை சட்டம் செய்யாம அவங்களுக்கு உணவு கொடுக்காம அவங்களை கவனிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இஸ்லாத்துடைய பார்வையில் பெற்றோர்களுடைய திருப்தியை பெறாதவர் சொர்க்கம் நுழைய மாட்டார், அவர் வெற்றி பெற மாட்டார். அவர் பெற்றோருடைய திருப்தி எவருக்கு கிடைக்கலையோ அவன் என்ன செய்ய மாட்டான், வெற்றி பெற மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்கன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் படைத்தவனுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்தை நீ மதிக்காதண்டா, உன்னை படைச்சதை காணாத கடவுளை நீ மதிக்கவே மாட்டேன். உன்னைய படைச்சதை கண் முன்னால பெற்றெடுத்தது யாரு, அந்த தாயும் தந்தையும், அவர்கள் தான் உருவாக்கினாங்க. அவர்களுக்கே நீ கண்ணியம் கொடுக்கலேண்டா, அவர்களை நீ மதிக்கலேண்டா, ஒரு நாளும் உன்னை படைத்ததை காணாத இறைவனை என்ன செய்ய மாட்டாய், நீ ஒரு பொழுது மதிக்க மாட்டாய். அதனால் அவர்களுடைய திருப்தியை நீ பெறலேண்டா, எனது திருப்தியை நீ என்ன செய்ய மாட்டாய், பெறமாட்டாய். இஸ்லாம் என்ன செய்தி சொல்லுது. அநியாயம் என்ற கான்செப்ட்ல இருந்து, அநியாயம் என்ற பகுதியிலிருந்து இஸ்லாம் மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் தான் இறைவனோடு இன்னொருவரை கூட்டு சேர்ப்பது, இறைவனுடைய வணக்கத்தில் இன்னொருத்தரை கூட்டு சேர்ப்பது. அந்த இடத்துல வச்சு இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா, உங்கள் பெற்றோர்கள் இறைவனுக்கு இன்னொருவரை இணைத்து வணங்குவதற்கு நிர்பந்தித்தால், உங்கள் பெற்றோர்கள் இறைவனோடு சேர்த்து இன்னொருவரையும் வணங்குவதற்கு உங்களை நிர்பந்தித்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் பெற்றோர்களுக்கு வழிபட வேண்டாம். அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களோடு தோழமையோடு சிறந்த முறையோடு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த திருக்குர்ஆன் என்ன செய்து சொல்லுது, என்ன செய்து சொல்லுது,
அவர்கள் இணை வைப்புக்கே நிர்பந்தித்தால், இறைவனோடு கூட்டு சேர்த்து இன்னொருவரை வணங்குவதற்கு நிர்பந்தித்தால் அதுல நீங்க அவர்களை பின்பற்ற வேண்டாம். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்களோடு இந்த உலகத்தில் உறவோடும் அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, இஸ்லாம் அநியாயத்தை தடை செய்கிறது. இஸ்லாம் அநியாயத்தை தடை செய்கிறது. சில பொழுதுகளில் இஸ்லாமிய ஆரம்பகால வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கிற நேரங்களில் மன்னர்களிடத்தில் அவர்கள் சொன்ன சுருக்கமான வார்த்தை, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் எங்கள் நாட்டோடு யுத்தம் செய்கிறீர்கள்? முஸ்லிம் அல்லாத மன்னர்கள் கேள்வி கேட்ட கேள்விகள் உண்டு, எந்த நோக்கத்திற்காக எங்கள் நாட்டோடு நீங்க யுத்தம் செய்றீங்க? அவங்க சொன்ன சுருக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன் எங்களை அனுப்பி இருக்கிறான் நீதியை நிலைநாட்டவும் அநீதியை இல்லாதொழிக்கவும். இதான் செய்தி. சுருக்கமான செய்தியாக என்ன செய்தார்கள்? இந்த மெசேஜை அவர்கள் வைத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இன்றையுடைய செய்தியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னால், அநியாயம் என்பது இஸ்லாம் தடை செய்யக்கூடிய விஷயம். அநியாயம் என்ற பார்வையில் இருந்து இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் பார்க்குது. எல்லா விஷயமாக ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு முஸ்லிம் நாடு ஒன்று உருவாகிட்டேன்னு வைங்க. ஒரு முஸ்லிம் நாடு உருவாகிட்டு, இந்த முஸ்லிம் நாட்டுக்கு கீழ் ஒருவருக்கு அநியாயம் நடக்குது அப்படி என்றால், அதை அந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் அவர்களிடத்தில் இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். சுருக்கமாக என்ன, இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழக்கூடிய பிரதானமான அறிஞர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் நீங்க ஒரு முஸ்லிமுடைய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இது சொல்லப்படுறது தான் நீங்க யோசிக்கணும். விளங்கிட்டா? அந்த சமுதாயத்தில் சொல்லப்படுற முக்கியமான பிரதானமான செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாமிய அறிஞர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? இறைவன் இஸ்லாத்தோடு இருக்கக்கூடிய நாட்டுக்கு உதவி செய்ய மாட்டான் அந்த நாடு நீதியற்ற நாடாக இருந்தார். முஸ்லிம் அல்லாத ஒரு நாட்டுக்கு இறைவன் உதவி செய்வான் அந்த நாடு நீதியான நாடாக இருந்தார். அந்த நாடு ஒரு நீதியான நாடாக இருந்தார். இறைவன் நீதியை மிகவும் விரும்பக்கூடியவர். இந்த உலகத்தில் நீதி என்பது மிக நடக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் கூட நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் கூட நீதியை நிலைநாட்டுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வழக்கு வருது, தோழர்களுடைய ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குக்கு ஒரு பேரம் பேசப்படுகிறது. பேரம் பேசுன பண பேரம் அல்ல, அவங்கள தண்டிக்கலாமா என்ற ஒரு பேரம் பேசப்படுகிறது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்தாங்கன்னா, பேரத்தில் உச்சகட்டம் என்ன, ஒரு தலைவர் பேரத்தில் உச்சகட்டத்துக்கு என்ன சொல்லுவாரு? தாண்டா எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டியிருப்பேன். எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கை வெட்டப்பட வேண்டும். திருட்டுக்கு தான் எங்கட என்னது தண்டனை. இதுல எந்த விதமான பேரத்துக்கு என்னது அனுமதி இல்லை அப்படின்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கான்செப்டை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்து என்பதற்கான ஒரு மெசேஜ் உங்களுக்கு. இரண்டாவது, நீதி நிலைநாட்டப்படாது விட்டால், இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது விட்டால் நம்ம நினைச்சிடக்கூடாது இது யாருக்கோ பாதிப்பு, நமக்கு பாதிப்பு, நமது வாழ்க்கைக்கு பாதிப்பு, நமது பொருளாதாரத்துக்கு பாதிப்பு, நமது பிள்ளைகளுக்கு பாதிப்பு, நாளைய எங்கள் சந்ததிக்கு பாதிப்பு. ஏன் ஒரு சாதாரண ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நிறுவன நேரத்தில் நம்ம ஒரு போராட்டம் எடுக்கிறோம், அதுல சொல்லப்படுற எல்லா பாதிப்புகளும் அதே செகண்ட்ல நடக்கிற பாதிப்புகள் நான் நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. ஒரு தலைமுறை தாண்டும். ஆனால் ஒரு தலைமுறைக்கு பிறகு என்ன செய்யும், ஒரு பெரிய ஜெனரேஷன் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போற மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும். இப்ப அநியாயம் என்றது எனக்கு நடக்குதா முன்னால் உள்ளவனுக்கு நடக்குதா என்றதல்ல, எவனுக்கும் அந்த அநியாயம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்ற பார்வையில் தான் அவருடைய போராட்டம் இருக்க வேண்டும். அநியாயத்துக்கு எதிராக ஒவ்வொரு மனிதனும் பேசலேன்னு வைங்க, ஒவ்வொரு மனிதனும் பாடுபடலேன்னு வைங்க, ஒவ்வொரு மனிதன் அது சம்பந்தமாக அநியாயம் என்றால் என்ன, அநியாயத்தை இல்லாமல் ஒழிப்பது எப்படி, அநியாயத்தை எப்படி மக்களுக்கு விளங்கப்படுத்துவது, எதெல்லாம் அநியாயம் என்று ஒருவன் தெரியாமல் சும்மா ஏனோ தானோ வந்தோம் உழைத்தோம் சாப்பிட்டோம் என்று வாழ்ந்தால் முதலாவது பாதிக்கப்படுறது யாரு? ஒவ்வொருவரும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்குது, ஒவ்வொருவரும் பாடசாலைக்கு பிள்ளைகள் அனுப்ப வேண்டியிருக்குது, ஒவ்வொருவரும் அந்த ஊர்ல ஒழுக்கமாக வாழ வேண்டியிருக்குது, ஒவ்வொருவரும் அதே ஊர்ல பிசினஸ் பண்ண வேண்டியிருக்குது. இதெல்லாம் அநியாயம் நுழையக்கூடிய பிரதானமான இடங்கள், அநியாயம் நுழையக்கூடிய பிரதானமான இடங்கள். கண்மூடி வாய்மூடி இருந்ததுனால தான் இன்றைக்கு எவ்வளவு அநியாயங்கள் என்ன செஞ்சுக்குது, அப்படியே வியாபித்து போயிருக்கக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாம் அநியாயம் என்ற விஷயத்தில் மிக மிக கவனம் எடுப்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல அதாவது ஒரு பார்வை பார்க்குது அப்படின்னு சொன்னால், பாதிப்பு ஒத்தனுக்கு எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு அவனுக்கு நலவு பெறக்கூடிய அமைப்பில் அவனது வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் பார்க்கிறது.